வணக்கம். சிந்திங்க நைன் ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய கோடைக்கால குறிப்புகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடி, அதாவது வெயிலில் வேர்த்து எண்ணெய் பசை அதிகமாகிட்டு பிசு பிசுன்னு ஆகிட்டு தலை நமிச்சல், அதாவது அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதற்கு நாம் வாரத்தில் 3 நாட்கள் தலைக்கு குளித்தா இந்த வெயில் காலத்தை ரொம்ப சேஃபாக நகர்த்திடலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த வெயில் சீசனில் முடி உதிர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும். புழுவெட்டு, சொட்டை அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய தலைமுடியின் நீளம், அடர்த்தி இதெல்லாமும் பொருந்தும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. கொண்டை மற்றும் வால் பகுதி கிளியர் பண்ணிக்கோங்க, தூள் எடுத்துருங்க. அந்த வெங்காயம் மட்டும் நமக்கு வேணும். அதை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை வடிகட்டினீங்க அப்படின்னா அதனுடைய சாறு இறங்கும். அந்த சாரை நீங்கள் தலை முழுக்க நல்லா மயிர்கால்களில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துலலாம் அந்த வெங்காயத்தை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிங்க. அதாவது அரைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயம், வடிகட்டின வெங்காயம், அந்த விழுதை வச்சு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு சாறு எடுத்து அந்த சாரை மயிர்கால்கள்லாம் படுற மாதிரி தேய்ச்சிட்டு தலைமுடி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. இந்த புழுவெட்டு, சொட்டை இருக்கிற இடத்துலலாம் கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த வெங்காய சாறு அப்படின்றது முடி உதிர்வை உடனே போக்கும். அந்த புழுவெட்டு, சொட்டை இருக்கிற இடத்துலலாம் ஃப்ரெஷ்ஷான முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் எரியுமே, காரமாச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளமானது. அதுவும் நம்ம தலைமுடிக்கு அப்படின்னும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா தலையில் தேய்ச்சிட்ட பிறகு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம், ஒரு ½ அன் ஹவர் விட்டுடுங்க. அதற்கு பிறகு எப்பவும் போல் நம்மளுடைய சேக்காய் பவுடர், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாலும் ஆர்கானிக் ஷாம்பு, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிஷ்னர் போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தலைமுடியை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் வராது. சரிங்களா? இந்த குறிப்பு இந்த சம்மர் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள குறிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.